இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து காப்பாற்றணும் போல இருக்குது. அந்த மாதிரி இது தமிழ்நாடோட நிலைமை. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க லைவாக டிவிக்கேன்ற புது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்துக்குது. விஜய் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. பட் அது வந்து எப்படி ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி இப்போ இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. அதை வந்து எல்லாருமே ஒத்துந்தாகணும். ஏன்னா நானே வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், அந்த மாற்றத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். பட் அந்த மாற்றம் இப்போதைக்கு சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப வந்து மன வருத்தத்தில் தான் நான் போட்டுன்னுக்கிறேன் வீடியோவை. ஏன்னா சொன்னது எதுவுமே செய்யலை. உன்னை என்ன நல்லது செஞ்சாங்க, 1 மாதம் தான் ஆகுது அப்படின்றானுங்க. நான் என்ன சொல்கிறேன், இது வரைக்குமே என்ன பண்ணீங்க, ஒரு எஃபர்ட் எதுவுமே எடுக்கலையே எஃபோர்ட்டு. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டாஸ்மாக் மூடணுன்றீங்க. டாஸ்மாக் வந்து மூடுறதுலாம் ஒரு நல்லதா? அது வந்து நல்லதுன்றது மொத்தமாக மூடினா பரவாயில்ல. நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நம்பரை வச்சு மட்டும் மூடிடுறீங்க. 717 மூடுறீங்க. சரி, அது வந்து எனக்கு பெருசாக எஃபெக்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. மீதி அந்த எலைட் பார்ஸ்லாம் தந்துதான் இருக்குது. அப்போ பணக்காரன் மட்டும் குடிக்கலாம், ஏன் எங்கெல்லாம் குடிக்கூடாதா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. டாஸ்மாக் அதை விடுங்க, அது ஒன்றுமே இல்லை. 1000 ரூபா போட்டிங்க. அது வந்து அந்த 1000 ரூபா வந்து இப்போ ஸ்டாலின் சார் ஆட்சியிலே இருந்தது அப்படியே வருது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு இதுவும் உங்களால் எதுவும் தனித்துவமாக எதுவும் வரல. அப்புறம் அம்மா உணவகம்னு அப்படி சொல்கிறீங்க. அம்மா உணவகம்னா ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மா தான் தந்து வச்சாங்க. அதை வந்து நீங்கள் மறுபடியும் ரெனோவேட் பண்ணி, ஸ்டாலின் சாரும் கொஞ்சம் பண்ணாரு, நீங்களும் அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி ஓட்டுறீங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை தந்துக்கிறீங்க. அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அது கூட பெருசாக நீங்கள் போலீஸ் மேலே நம்பிக்கை வராத வரைக்கும் மக்களுக்கு அது மேலே நம்பிக்கை வராது. ஓகேங்களா? அதை கூட இன்னும் போக தெரியும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது வந்து ஆனால் அது ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு நல்லதுன்னு பார்த்தா இல்லை, சும்மா அப்படியே மேலோட்டமாக பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நான் இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நான் வந்து வாய் வார்த்தையாக தான் சொல்லலை. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிறது அந்த 200 யூனிட், நீங்கள் அந்த 200 யூனிட்டும் எதுவுமே வரல. யாரும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சுத்தம் எதுவுமே வர்றது கிடையாது. அதனால் எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கிரவுண்ட் லெவலில் பார்க்குறேன். அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து நடைமுறையில் இருக்குதா இல்லை வெறும் ரீல்ஸில் மட்டும் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு அந்த எதிர்பார்த்த மாற்றம் எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வரணும். ஏன்னா அவர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அவர் தான் வந்து வந்தால் அந்த ஒரே ஃபோர்ஸில் ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லாட்சியை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அவர் வந்தார்னா அவரை எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்காது. எல்லாருமே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே அவருக்கு தெரிஞ்சவங்க தான். ஓகேவா? அவரை வந்து கொஞ்சம் வந்து எல்லாருமே நட்பு ரீதியாக தான் பார்ப்பாங்க. ஸோ எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருக்காது. மேலே வந்து அவருக்கு அந்த ஸ்பீடு இருக்குங்க. ஸ்பீடுனா எப்படின்னா, ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா அதை வந்து இமீடியட்டாக சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவர்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? பொறுமையாக வந்து யோசிச்சு பண்ணுறதுலாம் டைம் இல்லை. ஓகே, அதுக்குள்ள அது பிரச்சனை வலுது எங்கேயோ போய் முடிஞ்சிது. ஓகேவா? ஒரு விஷயம் இமீடியட்டாக சொல்யூஷன் கொடுக்கணும். அது வந்து அந்த மாதிரி தான் சொன்னாங்க விஜய் அவர்கள். பட் அந்த மாதிரி இப்போ கொடுக்குற மாதிரி தெரில. எல்லாம் அப்படியே அது பாடு நடந்துனுங்குது. ஸோ அதனால் அதுலேருந்து அந்த மாதிரி இமீடியட் சொல்யூஷன் கொடுக்குறதுக்கும் வந்து தலைவர் ரஜினி தான் வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு படுது. ஸோ அதனால் தலைவா நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், ஈஸியாக அடிக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் கஷ்டப்பட கூட தேவையில்லை. பார்த்தீங்களா எப்படி நடந்தது சொல்லிட்டு இப்போல்லாம் அரசியல் எலெக்ஷனில் எப்படி நடந்ததுன்னு. ஸோ அதுக்கான மரியாதையே அந்தளவுக்கு தெரில இப்போல்லாம். அந்தளவுக்கு நீங்கள் அரசியலுக்கு அந்த உயர்த்தி பார்த்தீங்களா அரசியலில், அந்த மாதிரிலாம் இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக வாங்க, வந்து ஃபேஸை மூஞ்ச காட்டினா மட்டும் போதும். மீதி எல்லாமே வந்து சோஷியல் மீடியா மூலிமா பண்ணிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் தலைவர் வந்தார்னா கொஞ்சம் எல்லாருமே நல்லதாக இருக்கும். அந்த அந்த பெரியவர்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தமிழ்நாடு கிடைக்கும். ஸோ அந்த மதிப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் வர்றதுல எந்த வித தப்பும் கிடையாது. கண்டிப்பாக அவருக்கு தான் தகுதியும் இருக்குது. எனக்கு முக்கியமாக வந்து ஆன்மீக அரசியல் கண்டிப்பாக வேணும் தமிழ்நாட்டில். எனக்கு வந்து ஆன்மீக அரசியல் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் வந்து மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நிம்மதி தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ அந்த நிம்மதியை வந்து ஆன்மீக அரசியல் தலைவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அவரை தவிர வேறு யாராலும் முடியல. ஓகேவா? இப்போ நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா விஜயால் முடியும்னு நினச்சேன். பட் அவரால் அந்தளவுக்கு முடியல. கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கானே ஃபஸ்ட்டு தெரில. அதுதான் பிரச்சனை. இங்கே அவரே நல்லவரே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குதானே தெரில. எல்லாமே வந்து அவரை மீறி நடக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுப்பா, ஓப்பனாக நான் சொல்கிறேன். அதாவது அவர் பாட்டுக்கு அவர் இதில் பண்ணின்னு இருக்கிறாரு. இந்த பிரச்சனை பாட்டுக்கு தமிழ்நாட்டில் வேற எங்கேயோ போயினுக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தாண்டணும் அப்படின்னா கட்சி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த கட்சி டிவிக்கே அந்த கட்சி அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ பாரு, அவங்க கண்ட்ரோல் ஆகுது.
எல்லாம் வந்து ஏடிஎம்கேல இருந்து தூக்கி போட்டுக்கிறாங்க, மற்றும் பலர்லாம் தூக்கி போட்டுக்கிறாங்க. இதனாலே வந்து டிவிக்கேவே எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த மாதிரி இது இப்போ நிலைமை. ஸோ அதனால அந்த எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஆள் கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மாதிரி கண்ட்ரோலில் வர ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மட்டும் தான். ஸோ அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும், வந்து தமிழ்நாடு நல்லது பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.